மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க. ஒரு கப்பு பச்சை பயிறு, ஒரு கப்பு சவ்வரிசி இருந்துன்னா போதும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. நல்லா ஊற போட்டு கழுவி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி துண்டு ஒரு துண்டு, 2 பச்சை மிளகா, உப்பு, ஜீரகம், மிளகு, அப்புறமா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வரணுங்க. இப்போ சட்னிக்கு அரைச்சிக்கலாம். இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, பொட்டுக்கடலை, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு தாளசம் பண்ணிவிடுங்க. தாளசம் பண்ணியாச்சு. சூப்பராகிட்டு தோசை தவாலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி டிஷ் பேப்பர் வச்சு துடைச்சிட்டு மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.